தான் ஒரு அலாப்பு இப்படி செய்யப்படாது. மூன்றாவது கிலோமீட்டர் நிறைவு அடைய இருக்கிறார்கள். அவர்களை 2005 இருக்கிறேன். ஆனால் இதுதான் முதல் தடவை எனக்கு இந்த தமிழர் விளையாட்டு விழாவுக்கு வர்றது. பெற்றுக்கொள்ளுங்கள். 2 யூரோக்கு டெலிவிஷன் அதி விசேட உணவுகளை ஷால்ஸ் கடையில் நிற்கிறார். நீங்கள் பாட்டு படிக்க போறீங்க? நான் 3 பாட்டு இன்றைக்கு படிக்க போகிறேன். வணக்கம் ஐயா. என்ன இருக்குது? வடை இருக்குது, வைக்க வேணும்னு சொல்லி இதுதான்டால் ஒரு தர கேட்டால் குசினியடியில் வை என்று சொல்கிறார், ஒரு தர சொன்னால் அலுவலகத்தில் வை என்று சொல்கிறார், ஒரு தர கேட்டால் இல்லை. வணக்கம் அன்பான உறவுகளே, நிகழ்ச்சி ஆரம்பமாக போகிறது. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிற இது ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய ஒரு வளாகம் ஒன்றில் வந்திருக்கிறோம். அந்த வளாகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், பின்னுக்கு பார்க்க தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு, தமிழர் புறர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 25வது தமிழர் விளையாட்டு விழா. அந்த விழாவுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆரம்பமாக போகுது. என்ன இந்த முறை கொஞ்சம் காலந்தாழ்த்தி தண்டபடியால் கொஞ்சம் குளிர் இருக்குது. இந்த குளிர்லையும் அங்கே மக்கள் ஒன்று கூடி கொண்டிருக்கிறார்கள். அதுலேயும் என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரிகளோடு இதுகளோட அந்த இதோடு எல்லாம் வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு நல்ல தெளிவாக எல்லாவற்றையும் காணொலி எடுத்தாருங்க. வேறு காணொலிக்கு போவோம். இங்கே பாருங்க, எங்கள் உறவுகள் வந்திருக்கிறேன். 2 காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். சிகாஸ் பாரிஸ் தமிழன் என்ற முக்கியமான ஒரு ஆளை நினைக்கிறார். அங்கே நிற்கிறார். பாருங்க, வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். 2 நாளுக்கு பிறகு 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அவ்வளோ இதாச்சு. பாருங்க, என் சிநேகிதி வந்திருக்கிறார். சரி கதைங்க. Au mémoire à toutes personnes qui ont donné du vent pour la libération de Taoundé. Génocide des Taous. Donc nous commémorons ces
தொடர்ச்சியாக அதோடு இணைந்து இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலே சேவையாற்றிய எங்களுடைய தொண்டர்கள் சிலரை கௌரவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே திரு தர்மதேவன் அவர்களை மன்னர் தயவு செய்து வரவும். தொடர்ந்து தமிழர் புலவாழ் கழகம் ஆரம்பித்தார். என்ன பிரச்சனை என்று சொன்னால் கேட்டுகள் சொன்னால் விவகாரம் தான், எங்கே போனாலும் விவகாரம் தான். என்னென்னு சொன்னால் இதில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இது என்னுடைய பேனர், அதாவது வந்து என்னுடைய இதுகளை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் ஒரு பிரிண்ட் பண்ணி வச்ச பேனர் எல்லா இடங்கள்லையும் அநேகமான இடங்களில் கொண்டு வந்துருக்கோம். இன்றைக்கு நான் இதை கொண்டு வந்து இந்த தமிழர் விளையாட்டு விழா மைதானத்தில் வைக்க வேணும்னு சொல்லி இதுதாண்டால் ஒரு தர கேட்டால் குசினியடியில் வை என்று சொல்கிறார், ஒரு தர சொன்னால் அலுவலகத்தில் வை என்று சொல்கிறார். ஒரு தர கேட்டால் இல்லை 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 அங்கே போய் வைக்க போக இன்னும் அவர் இந்நேரத்தான் கேட்கணும்னு சொல்கிறார். சரியோ அதனுடைய இதை நான் கொண்டு போய் திருப்பி என் காருக்குள்ளே வச்சுட்டு நான் வந்த வேலையை பார்த்து கொண்டு போவோம். இது எனக்கு பப்ளிசிட்டி செய்ய தேவையில்லை. சரியோ இது இந்த இதில் தான் எனக்கு பப்ளிசிட்டி வர வேணும்னு இல்லை. சரியோ இது என்னுடைய அபிமானம், என்னுடைய தமிழ் உணர்வு காரணமாகத்தான் நான் இங்கே காணொலி எடுக்க வந்திருக்கிறேன். சரியோ இதை கொண்டு போய் காருக்குள்ளே வச்சு விடுவோம். என்ன சரி. ஓ வணக்கம் ஐயா. என்ன என்ன இருக்குது? வடை இருக்குது, ஓகே. பாலப்பம் இருக்குண்ணே, பாலப்பம் இருக்கேண்ணே, அப்பம் இருக்கேண்ணே. இங்கே கைப்பந்தாட்டம். இப்போ என்னென்றால் இந்த தமிழர் விளையாட்டு விழாவுக்கு வந்துடுறாங்க. வந்த இடத்துல என் அன்பு நண்பர் இந்திரன் அவர் எங்களை வரவேற்று உபசரித்த விதம் இருக்குது. இது எந்த தமிழனும் செய்ய மாட்டான் என்று நான் சொல்ல மாட்டேன். தமிழற்ற பண்பாடே அதுதான் என்ன. சரியே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவர் வந்து எங்களை வரவேற்று உபசரித்து இருக்க வச்சு தேர்தல் போட்டு தந்து சரியே குடிச்சிகளோ சாப்பிட்டிகளோ எல்லாம் கேட்டுட்டு இப்போ பாருங்கள் இங்கே வந்து இதில் வந்து பார்த்திங்களான்னு சொன்னால் இங்கே பாருங்கள் டிஜே சுரேஷ் என்ற ஒரு ஒலி அமைப்பு கரோக்கி சேவை இங்கே இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறேன். இங்கே இருந்து நிறைய பாடகர்கள் எங்களுக்கு நிறைய பாட்டுகளை தரப்போகிறேன். வணக்கம் அன்பு உறவுகளே, நண்பர்களே, சொந்தங்களே. தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் தனது 25வது விளையாட்டு விழாவை கொண்டாடும் இந்த வேளையிலே இங்கே கலைஞர்கள் இணைந்திருக்கின்றார்கள். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எனது நெஞ்சுக்கினிப்பான தமிழ்கிழவன்.com அதாவது யூடியூப் சேனலில் பல விடயங்களை உடனுக்குடன் பதிவு செய்கிற எமது ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அதன் ஊடாக இந்த நிகழ்வு அதாவது டிக்டாக் தளத்தினூடாக அல்லது போனால் முகப்புத்தகத்தினூடாக வேறு வேறு நாடுகளிலிருந்து அற்புதமான கலைஞர்கள் தங்களுடைய படைப்புகளை தந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த தமிழர் விளையாட்டு விழாவில் அவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடுவோம் என்ற ஒரு ஒருமித்த கருத்தோடு டிஜே சுரேஷ் அவர்களுடைய ஒருங்கமைப்பில் எனது அருமை சகோதரன் யஸ்வன் அவர்களும் நாங்கள் கூட எல்லோருமே இணைந்து இந்த நிகழ்வை முன்னெடுக்கின்றார்கள். அந்த வகையிலே முதலில் இந்த டிஜே சுரேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். இங்கே அருமைக்குரிய எனது நீண்டகால நண்பன், ஒரு சிறந்த பாடகர், அன்பின் பண்பின் உயரம் நாதன் அவர்கள் இணைந்திருக்கின்ற நாதன், இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டதை இட்டு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த ஆண்டு தான் முதலாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றேன். டிஜே சுரேஷ் அவர்கள் என்னை அழைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர், என்னுடைய அண்ணா விஜயன் அண்ணாவுடன் வந்திருக்கின்றேன். இருவரும் நெதர்லாந்து நாட்டிலிருந்து வந்திருக்கின்றோம். நான் ஃப்ரான்ஸ்லேருந்து. ஓகே, ஒரு பாடகர் வர்றதுக்காக எங்களோட வந்திருக்காரு. ஓகே, நான் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு 25வது அகவையில் இன்றைக்கு இந்த தமிழர் இன்றைக்கு இந்த விளையாட்டுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு டிஜே சுரேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பான உறவு என்னை இந்த இடத்துக்கு வர வேண்டும், ஒரு நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ள. விஜயன், நான் நெதர்லாந்திலேருந்து வந்திருக்கிறேன். என்ன பாட்டு படிக்க போகிறீங்க? இன்று தாயக பாடல்களை தான் குறித்திருக்கிறார்கள். அதோடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேண்டும் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து இவர்களோடு கலந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கிறோம். நன்றி. எங்களையும் பெல்ஜியத்திலிருந்து நானும் என் மகளும் பாட எங்களை வரவேற்றிருக்கிறார்கள் டிஏ சுரேஷ் பிரதர். உண்மையாக எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கின்றது. எங்களோட தலைவர் எண்ணியது போல் எங்கள் சமுதாயம், எங்கள் வருங்கால சந்ததிகள் இப்படியான ஒரு தலைமை தாங்கி எங்கள் வளரும் பிள்ளைகளை வளர வைக்கும் டிஏ சுரேஷ் பிரதருக்கு நாங்கள் நன்றியை குறிக்கொண்டு. அனு 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 சொல்லுங்க. நீங்கள் பாட்டு படிக்க போறீங்க? நான் 3 பாட்டு இன்றைக்கு படிக்க போகிறேன். அந்த 3 பாட்டு நான் நான் புலிமாமாவும் ஆண்டாண்டும் எங்கள் அண்ணன் பேரு பாகரும் படிக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி.
பிரான்ஸில் இருக்கிறேன். நான் நான் முதல் முறையாகத்தான் இந்த விழாவில் கலந்துக்கிறேன். நான் முதல் முறையாகத்தான் தாயக பாடல் பாட போகிறேன். வணக்கம், நான் பிரித்தானியாவிலிருந்து வந்திருக்கிறேன். ஆமாம், பெரிய பிரித்தானியாவிலிருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு இது என்னுடைய முதலாவது விளையாட்டு இது துறைக்கு வந்திருக்கிறேன். உண்மையில என்னோட பேர் நித்தியா. ஆனால் என்ன உமாண்டு தான் கூட கூப்பிடுறது அநேகமாக. ஆனால் நான் டிக்டாக்ல நித்தியாண்டு தான் இருக்கிறேன். அதுவும் என்னுடைய பெயர் தான். ஆனால் எல்லாருக்கும் நித்தியாண்டு தான் தெரியும் எல்லாருக்கும். அதால் எனக்கு உண்மையில நாங்கள் இதில் இருக்கிற ஒருத்தரையுமே முகம் தெரியாது. இப்போ தான் நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய டிக்டாக் வலைத்தளத்தில் 2 வருஷமாக நாங்கள் பயணிக்கிறோம். இதில் இருக்கிற அவ்வளோ பேருமே அந்த டிக்டாக் வலைத்தளத்தில் இருக்கிற ஆக்கள். அதில் 2 நாதன் அண்ணா மட்டும் அண்ணா என்னுடைய பழங்கால நட்போட இசைத்துறையில் சென்றவர்கள், ஹொலாண்டில் இருந்து வந்திருக்கிறவர்கள். அப்போ நாங்கள் இந்த தாயக பாடல்ன்றது சினிமா பாடல் மாதிரி இல்லை. அந்த தாயக பாடலை நாங்கள் உங்களுக்கு தெரியும், நிகழ்வு நடக்கிற இடத்துல தாயக பாடல்கள் தட்டி கழிக்கப்பட்ட பாடல்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு டிக்டாக்ன்ற ஒரு தளம் வந்தபடியாக தான் இந்த தாயக பாடல் இவ்வளவு பெருமை ஊற்றுறபடியாகவும் எல்லாரும் எடுத்து செல்லினோம். அதேலே நாங்கள் முகம் தெரியாமல் இவ்வளவு நட்புகளை உருவாக்கி இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம்ன்றது எங்களோட அண்ணாவுக்கு நாங்கள் அண்ணாட பிள்ளைகள் என்று சொல்கிறதுக்கு நாங்கள் பெருமைப்பட்டிருக்கிறோம். அதில் ஒவ்வொருத்தரும் உணர்வுபூர்வமாக பாடக்கூடியவர், கவிதை சொல்லக்கூடியவர்கள் இந்த குழந்தை பிள்ளையெல்லாம் வந்திருக்கு. நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டின் அம்மா, என்ன ஃப்ரெண்ட் அங்கே நிற்கிற அவள் வேறுங்க, அங்கே வேறுங்க, எடுங்க எங்கே எடுங்க, திருப்பி எடுங்க. இங்கே வாங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். அதான் என் ஃப்ரெண்டா? வணக்கம், என்னுடைய பேர் ஜாஸ்மின். நான் ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வந்திருக்கிறேன். 2005 இருக்கிறேன். ஆனால் இந்த தான் முதல் தடவை எனக்கு இந்த தமிழர் விளையாட்டு விழாவுக்கு வர்றது. நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், என்னோட பேர் டயானா. நான் இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிறேன். நான் அவுட் ஆஃப் பெர்ஸில் இருக்கிறேன். இங்கே இருந்து ஷால்ஸு கடையில் நிற்கிறார். வேறு ஓகே. நானும் இந்த நிகழ்ச்சிக்கு முதல் தடவை தான் நானும் வந்திருக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி சந்தோஷம் என்று சொன்னால், எங்களுடைய தலைவர் தான். எங்களுடைய தலைவர் தன்னுடைய குடும்பத்தையே ஒரு நாட்டுக்காக தியாகம் செய்தவர். எங்களுக்குள்ள ஒரு விதமான தமிழராக ஒரு விதமான குற்ற உணர்வு இருக்குது. நாங்கள் எதுலேயுமே கலந்துக்கல. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் இந்த தாய பாடல் பாடுவது. அந்த வகையிலே எங்களுடைய மதிப்புக்குரிய எனது அருமை நண்பர், எனது மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் தமிழ்கிழவன் என்ற பெயரிலே யூடியூப் சேனலில் பலதரப்பட்ட விடயங்களை பகிர்ந்து கொள்கின்றார். இன்று இந்த 25வது தமிழர் விளையாட்டு விழாவில் நடக்கின்ற சில நிகழ்வுகளோடு டிஜே சுரேஷ் அவர்களுடைய ஒருங்கமைப்பில் இன்று வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பாடகர் பாடகிகளுடைய சிறப்புகளை நீங்கள் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொள்ளலாம். அவருடைய தளம் எங்களுடைய தளமாக மாறுகிறது. ஏனென்றால் இந்த நேரத்தில் அவராக தேடி எங்களை பேட்டி எடுப்பது, எங்களுடைய திறமைகளை மக்களிடம் கொண்டு செல்வது. இவர்கள் எல்லாரும் கரோக்கேயில் பாடுகின்றார்கள், லைவ் மியூசிக்கில் பாடுகின்றார்கள். அற்புதமான குரல் பலம் கொண்டவர்கள் என்பது எனக்கு தெரியும். என்றால் நான் அந்த டிக்டாக் தளத்திலே பார்த்திருக்கிறேன். எனவே அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் சேர்ந்து ஐயாவுக்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க. தமிழ்கிழவன் தான். மீண்டும் சந்திக்கலாம். பாடல் வருகின்ற பொழுது நேரடியாக ஒரு சில பாடல்கள் வரும். நன்றி. இல்லை சும்மா ஒரு சின்ன செகண்டுகளுக்கெல்லாம் வரும். இப்போ மருதனோட்டம் நடந்து கொண்டிருக்குது. ஆறு விழுந்தது. சரி இந்த வேறுங்க ஒருத்தர் ஓடிக்கொண்டு வரார். வேறுங்க ஒரு தம்பி இவ்வளவோ தூர வித்தியாசத்தில் ஓடிக்கொண்டு வராரா.
ஓகே கட்டிக்காரனா இந்திரன் இது அலாப்பு இப்படி செய்யப்படாது அலாப்பு வேலை செய்யப்படாது ஓடி கலைச்சு போறீங்க தேர்தல் கண்டு விடுங்க தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மன கண்ணிலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கலைஞர், பல்சுவை கலைஞர், பாடல், கவிதை, நாடகம் என்று நகைச்சுவை என்று பலர் மனங்களிலும் நிறைந்திருக்கக்கூடியவர். இன்று முகநூல் புத்தகத்தில் இருந்து டிக்டாக் வரை புகழ் பூத்த கலைஞராய் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் மரியாதைக்குரிய கலைஞர் இந்திரன் அண்ணா அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு அழைத்துக் கொள்ளுகின்றேன். முதல் பாடலை வழங்க எங்கே உறவுகளை ஒருமுறை உங்கள் உற்சாகமான கரகோஷத்தோடு அவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள். அவரோடு இணைந்து எமது கலைஞர் நெதர்லாந்து நாட்டில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கைலநாதன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகின்றேன். பெண்களுக்கான மரதன் ஓட்டமா என்ன செய்ய போறீங்க? வணக்கம். வெற்றி மேடைக்கு முன்பாக நடைபெறுகின்றது. ஒரு சங்கீத ஆர்வம் உள்ளவர்கள் உங்களுக்கான பயிற்சி இங்கு வழங்கப்படும். சரி சரி சரி. உங்களோட பேர்? மரதோட்ட போட்டி. உங்களோட பேர்? குகன்.
சரி, ரொம்ப நன்றியா. ஆரம்பித்து அங்கே மக்கள் அவர்களுக்கு துப்பாக்கி அதில் 4 வீராங்கனைகள் தங்களுடைய 2 கிலோமீட்டர் தூரத்தை நிறைவு செய்து இப்பொழுது 3வது கிலோமீட்டர் நிறைவை அடைய இருக்கிறார்கள். அவர்களை என்ன கொத்துரொட்டியா? புதுமையான முறையில் செய்கிறீங்களா? இங்கே மாடி வருது கொத்துரொட்டி. பாருங்க, ஒரு அடிங்காம கொத்துரொட்டியை சட்டப்பட்டாருன்னு சொல்லி அதுக்கு அவர் அவர் கிளாடுறாரு கொத்துரொட்டி விட்டோடு கிளாடுறாரா? என்ன விலை கொத்துரொட்டி? 6 ரூபா மலிவுதான். வாங்க, இதில் வடையால் அது எல்லாம் இருக்குது. வாங்க அங்கால போய் பார்ப்போமா. சோழன் பல்பொருள் வாணிபத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம் நாடுங்கள். அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். அங்கே அது மட்டுமல்ல, சோழன் உணவகம் நாவுக்கு ருசியாக அங்கே பல உணவு பண்டங்கள் மலிவு விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சோழன் உணவகம் நாடுங்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், சோழன் உணவகம். பல சிற்றுண்டிகள், எமது தேசிய உணவுகள் நீங்கள் நாடுங்கள். சோழன் உணவகம் நாடுங்கள். சோழன் உணவகம். நன்றி. கடையில பேர் என்னன்னு தெரியல. கராசா காய் ஆடுகள் மலிவு விலையில. இந்த கடை எங்க இருக்கு? இந்த கடை எங்க இருக்கு? இந்த கடை எங்க இருக்குது? பரிசிலையா? உலகையில தூரிப்பலுக்கு பக்கத்துலையா? ரைட் ரைட் ரைட். நன்றி நன்றி. உண்மையில் அவர்கள் புரிந்து கொண்ட 10 டிக்கெட்டுகளை இப்பொழுது எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். வாருங்கள் அன்பானவர்களே, வேடிக்கை பார்க்க வேண்டாம், வாருங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த உடல் நீங்களும் பங்குதாரர்களாக திட்டத்தை மேற்கொண்ட பசுமையிலும் என்ன மலிவு விலையில போட்டுருக்கீங்க? என்ன விலை இது? 20 ரூபா. ஆம்பளைகளுக்கான விட்டு போல ஒன்றும் இல்லை, சின்ன பிள்ளைகள் தான். அதான் சின்ன பிள்ளைகள் தான், பெரியாக்கள் இல்லை. ஆஹா, புது சொல்கிறது. பாருங்க, கடைசியா என்னன்னு சொன்னால் அமுதர் கொண்டு வந்து அதனை மறந்து விடலாமா?
இதில் இந்த சரிமால் என்ற இடத்துல என்னுடைய பேனரை வச்சிருக்கிறேன். எமது உறவுச்சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு பிரான்சிலே முக்கியமான ஒரு ஊடகவியலாளரை சந்திக்கின்றோம். அவர் வேறு யாருமில்லை, அவர் அழகு தமிழில் அவருடைய பெயர் வந்து தமிழ் கிழவன். ஆம், சிங்கள கிழவன் அல்ல, அரேபிய கிழவன் அல்ல, கருப்பு கிழவன் அல்ல, வெள்ளக்கார கிழவன் அல்ல. அவர் யாரு? தமிழ் கிழவன். தாடி பறை சாற்றுகிறது பாருங்கள், நமது அடையாளத்துக்கு தாடி பறை சாற்றுகிறது. ஆம், தமிழ் கிழவனை இப்பொழுது சந்திப்பதில் இங்கே உறவுச்சோலை மறுவாழ்வு கழகம் மகிழ்ச்சி அடைகிறது. வணக்கம் தமிழ் கிழவன். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன திடீரென்று வந்தாப்புடனே என்ன பிடிச்சி இழுத்து என்ன சொல்ல வரணும்னு சொன்னீங்க. அந்த உறவுச்சூழலை மறுவாழ்வு கழகம் என்றது வந்து என்னென்னு சொல்லி நான் கொஞ்சம் என்ன கொஞ்சம் விவரமா இருக்கேன். எப்படி என்று சொன்னால் என்ன அந்த மறுவாழ்வு கழகம் என்றது திருப்பி என்ன கேட்கிறேன். 1978ஆம் ஆண்டோட போராட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்து பல காரணத்தால் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் இல்லாதையும் அருவிச்சோலை என்ற ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளை செய்யலையும் வளர்த்து வந்தார்கள். 2009 பிற்பாடு மீண்டும் அந்த பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் அதிலிருந்து வளர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுல வந்து இன்றைக்கு 2009 முன்னே வரைக்கும் 84 பிள்ளைகளுக்கான திருமணத்தை நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம். 84 பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து வச்சிருக்கிறோம். அந்த உறவுகளை இழந்த பிள்ளைகள், தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள், உறவுகளை இழந்த பிள்ளைகள், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள், அது எங்கெண்ட குழந்தைகள், அதாவது தமிழீழ குழந்தைகள். நல்ல விஷயம். இந்த விஷயம் நான் கேள்விப்படுகிறேன். இப்பதான் புதுசா அறிகிறேன். பப்ளிசிட்டியை குறைவு நினைக்கிறேன். நீங்கள் பப்ளிசிட்டி இல்லாமல் செய்கிறீங்க. நாங்கள் முகநூலாக செய்து கொண்டு வருகிறோம். அதுக்கு வளர்ச்சியை அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். உங்களுடைய யூடியூப் தளத்திலேயும் இதை பற்றிய முழுமையான வீடியோவை நாங்கள் வருகின்ற காலத்தில் தருவோம். உங்களோட நேரடியாக சந்தித்து அதை பற்றிய பூர்ண விளக்கத்தை தருவோம். அத்தோடு இங்கே ஒரு ஆவணம் உங்களுக்கு நிரூபிப்பதற்காக காட்டுகின்றோம். 84 அந்த செஞ்சோலை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கின்றார்கள். 84 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் பலருக்கு இந்த ஏற்பாடுகளை செய்வதற்காக இவர்கள் அந்த வேலை திட்டத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். அதற்காகத்தான் நிதி சேகரிப்பதற்காக இங்கே ஒரு நல்வாய்ப்பு சீட்டெழுப்பின் மூலம் 2 யூரோக்கள் பெறுமதியான நல்வாய்ப்பு சீட்டெழுப்பின் மூலம் கிடைக்கின்ற நிதி இவ்வாறான திருமணம், கல்வி, பொருளாதாரம் என்று பல தாய் தந்தையை இழந்த அந்த பிள்ளைகளுக்கு முதற் பணியாக கொண்டு பல வேலை திட்டங்களில் இந்த உறவுச்சோலை மறுவாழ்வு கழகம் வேலை திட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆமாம், இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இந்த சீட்டெழுப்பு சொல்றாரு. நார்மலாக நான் இந்த விடயங்கள்ல அதிகம் ஈடுபடுறது இல்லை. அது சொல்லாம சுட்டுறாங்க. ஆனா இதை பார்த்ததும் கட்டாயம் ஒரு சீட்டு வேண்டும் போல இருக்கு. ஏனென்று சொன்னால் இது இந்த உறவுச்சோலை மறுவாழ்வு கழகம். சரியா, இது செய்து நல்வாழ்வுக்காக, அந்த நல்வாழ்வுக்காக நாங்கள் நிர்ணயிட்ட இருந்து ஒரு 2 ரூபா தானே பாருங்க, ஒரு 2 ரூபா பாருங்க. வேற ஒரு அன்பர் பாருங்க பாருங்க. எடுத்துட்டீங்களா? எத்தனை 5 எடுத்திருக்கிறேன். என்ன பாருங்க, யாராவது வந்து இந்த சீட்டெழுப்பில் பங்கு கொள்ளுங்க. இது சும்மா வியாபாரத்துக்காக விளம்பரத்துக்காகவும் செய்கிறது இல்லை. இது வாங்க, வியாபாரத்துக்காக விளம்பரத்துக்காக செய்கிற அதிர்ஷ்ட லாப சீட்டு இல்லை. இது மக்கள் உறவுகளை இழந்த பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக செய்யப்படுகிற ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பு. அதுல அதிர்ஷ்டம் உங்களை வந்து செய்யறது, அதை விட அந்த பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்க நாங்கள் நிச்சயமா இதுல பங்கு பெற்ற வேணும். நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேணும். இப்ப நானும் வந்து ஒரு 5 சீட்டு எடுக்கலாம் இருக்கிறேன். 5 டிக்கெட் தான் இருக்கிறேன்.
நன்றி நன்றி. அவர் ஒரு ஊடகவியலாளராக இங்கே வந்தார். 5 நல்வாய்ப்பு சீட்டுகள் பாருங்கள். 2 யூரோ கொடுத்து டெலிவிஷன் உங்களுக்கு 2 யூரோக்கு டெலிவிஷன் வாங்க. அது மட்டுமல்ல, நீங்க டெலிவிஷன் எடுக்கிறதோட தாயகத்தில் இருக்கின்ற தாய் தந்தையரை இழந்த அந்த உறவுகளுக்கு நாங்கள் பல வேலை திட்டங்களை இங்கே செய்கிறார்கள். செஞ்சோலை அறிவுச்சோலை மறந்து விட்டீர்களா? செஞ்சோலையில் நிகழ்ந்த குண்டுவீச்சினால் அங்கே பாதிக்கப்பட்ட அந்த மக்களை மறந்து விட்டீர்களா? அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக இங்கே பல வேலை திட்டங்களில் என்ன உறவுச்சோலை மறுவாழ்வு கழகம் இணைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் செல்வகுமார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்வோம். வாருங்கள் திரு செல்வகுமார் அவர்கள், அன்றைய மகிந்தா செல்வகுமார் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். பிரபல நாடக கலைஞரும் இங்கே அருகிலே தமிழ்ச்சோலை தலைமை பணியகமானது பல அங்கு வேலை திட்டங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சோதியா கலை கல்லூரியினுடைய அதிபர் செல்வகுமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு செல்வகுமார் அவர்களே. வணக்கம். கூட சொல்றீங்கம்மா நிச்சயமாக நிச்சயமாக எமக்கு வாழ்த்துவதுதான் எமது பணி. வாழும் போது வாழ்த்த வேண்டும், வாழ்ந்து முடிந்ததன் பிறகு வாழ்த்தக்கூடாது அல்லவா? உண்மையா அதிகமாக பேசி பேசி பார்க்குறீங்க. கட்டாயங்களோட நிக்கோலம் போல இருக்கு. அடிக்கடி என்ன பற்றி சொல்லுறாரு. நிச்சயமாக பாருங்கள். 2 யூரோ டிக்கெட் எடுத்துக்கொண்டு போங்க, ஒரு கட்டு எடுங்க. எங்களது உரிமையை மீட்டெடுப்போம். பாருங்கள். உறவுச்சோலை மறுவாழ்வு கழகத்தினரின் 2 யூரோக்கள் வாங்கோ வாங்கோ. நீங்க 2 யூரோக்கு டெலிவிஷன் வாங்கோ. 2 யூரோ நல்வாய்ப்பு கொடுங்க. 2 யூரோ டிக்கெட் பெற்றுக் கொள்ளுங்கள். 2 யூரோக்கு டெலிவிஷன். அதிவிசேட உணவுகளை பசுமை இல்லம் தயாரித்து வைத்திருக்கின்றது. இந்த அதிவிசேட உணவு 5 விதமான மாக்களிலே தயாரித்து வைத்திருக்கின்றோம். இந்த அன்பானவர்களே, 2 யூரோக்கு டெலிவிஷன் நம்ப முடியவில்லையா? நல்வாய்ப்பு சீட்டெழுப்பில் 2 யூரோக்கள் செலுத்தி நீங்களும் அதிர்ஷ்டசாலியா என்பதை ஒருமுறை பரீட்சித்து பாருங்கள். வாருங்கள் அன்பான உறவுகளே, 2 யூரோ கொடுத்து நீங்களும் அதிர்ஷ்டசாலியா என்பதை பார்ப்பதற்கான ஒரு தருணம் இது. 10 டிக்கெட்டுகள் உள்ள அந்த டிக்கெட் கட்டு எடுத்தால் லாச்சபல் ஸ்ரீ மஹால் வழங்குகின்ற பரிசு பொருட்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அன்பானவர்களே, விரைவாக வாருங்கள். இப்பொழுது எமது அலுவலகத்திற்கு ஊடகவியலாளர் ஒருவர் வந்து மகள் அப்புறமா வாரத்து சொன்ன வேண்டைக்கு என்னன்னு தெரியலையா? சரி 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 பாதம் பசுமை இல்லம். இதெல்லாம் செய்து விற்கிறீங்களா? தாயத்தில் இருந்து வருதா? வல்லாரை கீரமா? இது என்ன செய்யறது? இந்த வல்லாரை கீரமா குறிஞ்சுமா இடியப்பா வைக்கலாம். இங்க பாருங்க, கீரை போட்டாமா? என்னத்துல செய்தது? குறிஞ்சி மாவட்டம் எழுதியிருக்கான். நல்ல டேஸ்டா இருக்கு. அப்ப அங்க அங்க கூழ் இருக்குமா? கூழ் அங்க இருக்குமா? முடிஞ்சு திருப்பி செய்தவன் இருக்கலாம்.
சரி போய் பார்ப்போமா. வணக்கம். வணக்கம் வணக்கம். இனி இந்த முரசம் எப்போ வருது? தைப்பொங்கல்ல தை மாதம் 18-19 முரசம் விழா இருக்குது. அது ஒரு சிறப்பான விழாவாக இருக்குது. ஏனென்று சொன்னால் தனியாக பொங்கல் மாத்திரம் இல்லை, நிறைய விடயங்கள் அதில் அறிமுகம். நாங்கள் அப்படிதான் ஒரு முறை இந்த முறை 19 நிகழ்ச்சி. மற்றது அதில் என்ன ஒரு தடவை நான் சந்திச்சேன். நான் ஜெர்மன் போன இடத்துல அண்டன் தெரியுமே அவர் வாரான்னு சொல்லி இருக்கிறார் விழாவுக்கு. அவர் தொடர்ந்து வார இருக்கிற போன முறை அவருக்கு பிரச்சனை ஒன்று வரையில் அவர் குடும்ப பிரச்சனையால வரையில் அது மறக்க முடியும். அது நான் தனி நிகழ்வாக போட்டேன். நான் நல்ல விஷயம். உங்களை இதில் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவதான் மெயின் ஆள் தெரியும் தானே உங்களுக்கு. அக்கா வாங்க வாங்க உங்களை பேர் அவதானே உங்களை வச்சு நல்லா கலாய்க்கிறா. இதுல வணக்கம் வணக்கம். என்ன இந்த வேலை செய்வான் இப்படி எல்லாம் உங்களை போட்டு கலாய்ப்பான்னு சொல்லி இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. வாழ்க்கையில மற்றவையே சந்தோஷப்படுத்தோட நாங்களும் சந்தோஷப்படுத்துறதான் வேலை. அது மாதிரி இருந்தா உங்களை எத்தனை நேரம் கண்டுட்டது நாங்க சந்திக்கிறது. பிரசத்தாலே எங்கிட்ட அனுபவம் ஒரு நல்ல அனுபவம். அந்த திருக்குறள்ல இவர் செய்த வேலை இன்னும் இருக்குது. இன்னொரு சாதனை படைக்கணும் இருக்கிறேன்னு பாப்போம். சரியா செய்வேன். நிறைய செய்யுங்க. நன்றி நன்றி. உங்களோட வாழ்த்துக்களுக்கு நன்றி. ஏதாவது செய்தாருங்க திருக்குறள்ல அந்த இதுல வச்சு நான் அந்த ஞாபகம் வச்சிருக்கிறேன். சரியா ஏதாவது ஒன்று செய்தேன் கேட்க நான் எடுத்துக்கொண்டு வரவா? நான் தருவேன். நீங்கள் உங்களோட வாழ்த்துக்களுக்கு நன்றி. மேலே நீங்களும் வளர வேணும். சரியா நன்றி நன்றி. வணக்கம். நன்றி. இந்த விளையாட்டு திறனில் மூலம் அதை சொல்லுகின்ற ஒரு வீட்டிலே விளங்கிடவே வேண்டியதோர் செல்வம் இன்றி வேதனை பல சுமந்து வாழ்ந்திட்டார். விளங்கிடவே வேண்டியதோர் செல்வம் இன்றி வேதனை பல சுமந்து வாழ்ந்திட்டார். இது சோதனையோ நிலமரதோ அவர்களை அழைக்கின்றோம். முதலாவடம் செல்வி அக்ஷா. இரண்டாவடம் கவிதா. மூன்றாவடம் செல்வி சாமிஜா. விக்கிரத்திற்கான பணிகளை வழங்கி கௌரவித்த சமசங்க தலைவர் திரு டாக்டர் அவர்களுக்கு எமது நன்றி.